நிச்சயம் பல வகைகள்ல திருடுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்க. இதை வந்து நியாயப்படுத்த சில கடைக்காரர்கள் எல்லாம் நான் பார்த்து அந்த பெரிய சிலர் சொன்னாங்க. உண்மைதான். அந்த அந்த தொழிலாளர்களோட கஷ்டம் உண்மைதான். அந்த ரிட்டர்ன் வாங்குற பாட்டில எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் தேவைப்படுதுங்கிறாங்க. கரண்ட் பில் வந்து கட்ட முடியலங்கிறத பார்த்தேன். இந்த மாதிரி வாடகை அதிகமா இருக்குங்கிறத பார்த்தேன். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா, நிச்சயம் அந்த தொழிலாளர்கள் அப்படி பழக்கப்பட்டாங்க. அந்த 10 ரூபா வாங்கி அந்த பணத்திலேயே நீ செலவு பண்ணிக்கோ, அந்த பணத்திலேயே நீ வாடகை கட்டிக்கோ, அந்த பணத்திலேயே நீ கரண்ட் பில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த முறைகளை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படிங்கறதுனால இனி இங்கு எல்லா திட்டங்களும் தயாராகிட்டு இருக்கு. மிகப்பெரிய அதிரடியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய டாஸ்மாக் துறையில இருக்கும். அதுபடி ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கரண்ட் பில் பிரச்சனை சொல்லும் போது இந்த கரண்ட் பில் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பண்ணி அதை டாஸ்மாக் நிர்வாகமே அந்த கரண்ட் பில்லை கட்டக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வருவோம். அதனால இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்துல தளபதி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த எம்ஆர்பிக்கு மேல 1 ரூபா வாங்கக்கூடாது, எம்ஆர்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அதோட அந்த அடிப்படையில தான் நானும் சொல்லியிருக்கேன். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடக்கும்போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாய திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்ல. கோர்ட்டு பாட்டில ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டிக்கர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரலாம். பட் அதுல இப்ப என்ன பிரச்சனைனா, திருப்பி பாட்டில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சில கம்ப்ளைண்ட். இது இந்த கடையில வாங்கல, அந்த கடையில வாங்கினா எங்கிட்ட 10 ரூபா நோட்டு இல்லை இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனா இந்த இந்த பிரச்சனை இந்த இந்த ஸ்டிக்கரோட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு இது ஒன் நைட் கேம் கிடையாது, ஒன் டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இதை ஒரே நாள நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருப்பி சினிமால வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்னையில இருந்து நிச்சயம் கூடி சீக்கிரம் அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நிச்சயம் டாஸ்மாக் பண்ணும். அதே மாதிரி திருப்பியும் எல்லா கடைக்காரர்களுக்கும் தெளிவா சொல்றேன், எல்லா பார் நடத்தக்கூடிய உரிமையாளர்களுக்கும் தெளிவா சொல்றேன்.